வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஜெயலலிதா தமிழக அரசியல் வரலாற்றின் தவிர்க்க முடியாத சக்தி. 1948ஆம் ஆண்டு இதே நாள் கர்நாடக மாநிலம் மேலுக்கோட்டேவில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர். 2 வயதில் தந்தை இறந்துவிட தாயார் சந்தியா குடும்பத்தை காப்பாற்றும் சூழலில் சென்னைக்கு வந்துவிட தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தவர். 10 வயதில் சென்னை வந்த ஜெயலலிதா சர்ச் பார்க் பள்ளியில் படித்தார். படிப்பு விளையாட்டில் படு சுட்டியான ஜெயலலிதா 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். 1961இல் ஸ்ரீ ஷைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 1965இல் வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் ஜெயலலிதா. எம்ஜிஆர், சிவாஜி, NT ராமாராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நடிகர்களோடு பல மொழி படங்களிலும் பிஸியானார். புத்தகங்கள் படிப்பதன் வாயிலாக தனது அறிவை விசாலமாக்கியவர். திரைத்துறையில் வெற்றிகள் பல கண்ட கதாநாயகி. எம்ஜிஆரின் நட்பில் 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா. மறு ஆண்டே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானவர். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அப்போதைய சட்டப்பேரவை தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். அதிமுக அமோக வெற்றியை வசமாக்கியது. மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்றம் சென்ற ஜெயலலிதா பன்மொழி பேச்சு திறமையால் அரசியலில் சிறப்பான இடம் பிடித்தார். ஆவேசமான அவரது பேச்சு தமிழ் மக்களையும் ஈர்த்தது. ஜெயலலிதாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185. இது மாநிலங்களவை எம்பியாக அண்ணா இருந்தபோது அமர்ந்த இருக்கை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஒரு அணிக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா 1989 சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரானார். தமிழகத்தின் முதலாவது பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் கிடைத்ததும் 1989 நாடாளுமன்ற தேர்தலில் நாகையை தவிர அனைத்து தொகுதிகளையும் வாரி சுருட்டியது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. 1991 சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே வெற்றி எதிரொலிக்க தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா. 43 வயதில் தமிழகத்தின் மிக இளம் வயது முதலமைச்சராக அரியணை ஏறினார். முதலாவது ஆட்சியில் எழுந்த மிக கடுமையான விமர்சனங்கள், புகார்களால் 1996 சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வியை தழுவியது அதிமுக. பர்கூர் தொகுதியில் தோற்றுப்போனார் ஜெயலலிதா. விமர்சனங்கள் தோல்வியால் துவண்டு விடாமல் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக, பாமக, பாஜக கட்சிகளை அணிதிரட்டி 30 தொகுதிகளை வென்றார். அப்போது வாஜ்பாய் தலைமையில் அமைந்த அரசுக்கு ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றதால் ஆட்சி கவிழ்ந்தது. 1999 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பின்னடைவு. 2001 சட்டப்பேரவை தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார். அப்போது டான்சி நிலம் உள்ளிட்ட வழக்குகளால் ஜெயலலிதா பதவி விலக நேரிட்டது. அப்போது O. பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார். 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயகாந்த் கூட்டணியில் வெற்றியை வசமாக்கினார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை வென்று மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை உயர்த்தினார். அந்த தேர்தலில்தான் மோடியா இந்த லேடியா என பிரச்சார களத்தை பரபரக்கச் செய்தார் ஜெயலலிதா. சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த நரேந்திர மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? சாதனைகளை தொடர்ந்து சோதனையும் துரத்த சிறை சென்றார் ஜெயலலிதா. சிறையிலிருந்து திரும்பி மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றியை தக்க வைத்தார். 1984ஆம் ஆண்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனையையும் படைத்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான்
3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற வெற்றியின் சரித்திர நாயகி 2016 டிசம்பரில் உலக வாழ்வில் இருந்து விடை பெற்றார். தமிழக அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்திய தலைவர்களில் ஒரே பெண் ஆளுமை ஜெயலலிதா. 35 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் வெற்றியின் சிகரத்தையும் தோல்வி கொடுத்த அதல பாதாளத்தையும் பார்த்த ஜெயலலிதா அரசியல் மட்டுமல்ல, எல்லா துறைகளைச் சேர்ந்த பெண்களின் ஒரு தன்னம்பிக்கை நாயகியே. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.